ரஞ்சித் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டிப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அவர் ஆவேசப்படலாம். ஆனால் அவசரப்பட்டு அவர் பத்திரிகையாளர்கள் அவரை பாராட்டி தான் எழுத வேண்டும் என்று முன்மொழிவோடு எழுத முடியாது. அதனால ரஞ்சித் போன்றவர்கள் இது உள்நோக்கத்தோடு பரப்புகிறார்கள் என்று சொல்வது பிரியாராஜனை இவரா மேயராக்கினாரு, திமுக அவரை மேயராக்கி. இவரெல்லாம் ஒரு திரைப்பட இயக்குனராக இன்றைக்கு ஒரு முன்னேறிய ஒரு இடத்திற்கு சேர்ந்ததற்கு கூட ரஞ்சித் அவர்கள் யாரு அப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்றாரு. அதுக்கு பக்கத்துல மேற்பிரியா அவர்கள் சிரிக்கிற மாதிரியான வீடியோ இப்ப ரிசர்வேஷன் கோட்டாவை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வதற்கான அதிகாரம் ரஞ்சித்துக்கு கிடையாது. நான் மறுபடியும் அரசியலில் ஒரு சேரியை உருவாக்க வேண்டாம் என்பதுதான் முறை. எனவே விசாரணை முதல் கட்டத்திலே இருக்கும் போது இப்பொழுதே முடிவுரை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப ரஞ்சித் அவர்கள் தலித் மக்கள் மொத்த பேரும் டிஎம்கேக்கு எதிராக திசை திருப்புறாங்க. அதற்கான வாய்ப்பு இருக்கிறதுல இந்த படுகொலையை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் அரசு விமர்சிக்கிறார்கள் என்று சொல்கிற போது அவர் அரசியல் பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவருக்கு அரசியல் ஆசை இருக்கிறது. அதற்கு இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சார்ந்த இந்த பிரச்சனையை அவர் பயன்படுத்தி வணக்கம். ஓகே சார், இப்போ இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் எங்க மேல குற்றம் சொல்லிட்டே இருக்காங்க. நாங்க அடுத்து ஒரு பிரச்சனை எதுனா எங்களால வருங்கிற மாதிரி பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து எழுதிட்டே இருக்காங்க. அது எப்படி அவங்க எழுதலாம், அவங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தான்னு சொல்லி கேட்கிறாரு இல்லையா? அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பத்திரிகையாளர்கள் அவரை பாராட்டி தான் எழுத வேண்டும் என்று முன்மொழிவோடு எழுத முடியாது. அவர்களுக்கு கிடைக்கிற தகவல்களை ஊடகத்திலே வெளிப்படுத்துகிறார்கள். ஒருவருடைய குற்றப்பின்னணியே என்று ஒரு அரசாங்கம் அறிவிப்பதை விசாரணை அதிகாரிகள் சொல்வதை நம்பித்தான் வழக்கு பதிவு செய்கிறாங்க அல்லது அதற்கான செய்திகளை வெளியிடுகிறாங்க. இப்போ உதாரணத்திற்கு அமீரை வைத்து திரைப்பட இயக்குனர் அமீரை வைத்து திரைப்படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் திடீர்னு 2000 கோடி வரைக்குமே போதைப் பொருட்களை கடத்தினார் என்று ஒரு பரபரப்பான பிளாஷ் நியூஸ் வந்தது. இன்றைக்கு என்சிபியினுடைய அதிகாரிகள் கோர்ட்ல போய் எந்த விதமான ஆதாரத்தையும் நிரூபிக்க முடியல. அவர் போதைப் பொருட்களை கடத்தினார் என்பதற்கான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது என்று அந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு அவருடைய பொருளாதார ரீதியாக அவர் இவ்வளவு பணம் வச்சிருக்கிறாரு, அது எங்கிருந்து வந்துச்சு, மணி லாண்டரிங்னு சொல்லுவாங்க, அந்த பண பரிவர்த்தனை சார்ந்த அமலாக்கத்துறையின் வழக்கு தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா தேர்தலுக்கு முன்பு போதைப் பொருள் கடத்துகிற ஒருவர் ஏற்கனவே திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தார், அயலக அணியில் இருந்தார், மாவட்ட பொறுப்புல இருந்தாரு என்று சொல்லி பாஜகவை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்தார்கள். பாரத பிரதமராக இருக்கிற மோடி அவர்களே கூட தமிழ்நாட்டுக்கு வரும்போது பிரச்சாரம் செய்கிற போது திமுக தான் போதைப் பொருளை கடத்துகிறது, அதற்கு காரணமானவர்களை திமுக கட்சியில் வச்சிருந்துச்சுன்னு பிரச்சாரம் பண்ணாரு. இன்றைக்கு விசாரணையில அவருக்கு எந்த விதமான தவறும் செய்யல, அவர் நிரூபிக்க முடியல அப்படின்னு அவர் குற்றவாளி அல்லனே அறிவிச்சிட்டாங்க உயர்நீதிமன்றத்தில். உச்ச நீதிமன்றத்தில் அதனோட வழக்கு நடந்தது. இப்ப இது போன்று நம்ம ஒரு தகவல்கள் வருகிறதை தான் செய்தியாளர்கள் பகிர்கிறாங்க. அப்ப எல்லா செய்தியாளர் மீது நம்ம வழக்கு போட முடியுமா? அப்ப ஒரு காவல்துறை விசாரணை நடத்துகிற போது அவங்க சில தகவல்களை சொல்றாங்க. அந்த தகவல்களை நம்பி தான் செய்தியாளர்கள் எல்லா இடத்துலையும் பகிர்றாங்க. அதனால யாருக்கும் உள்நோக்கம் கிடையாது. அதனால ரஞ்சித் போன்றவர்கள் இது உள்நோக்கத்தோடு பரப்புகிறார்கள் என்று சொல்வது ஏற்க முடியாது. அவர் என்ன கேட்கிறாருன்னா, எங்களால எதனா நடந்துரும் அப்படின்னு சொல்றீங்க இல்ல, இது வரைக்கும் எங்களால நடந்த ஒரு பிரச்சனையை காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதுக்கு என்ன சார்? அது எப்படி நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியும்? சில குற்றப்பின்னணி சார்ந்து விசாரிக்கிற போது என்ன நடந்துக்குங்கிறத தான் நம்ம தெரிவிக்கிறோம். நம்ம குறிப்பிட்ட சமூகத்தை கொச்சைப்படுத்துவது, அவர்களை குற்ற சமூகமாக அறிவிப்பது என்கிற நோக்கம் யாருக்குமே கிடையாது. ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலைக்கு நீதி வேண்டும் என்று எப்படி ரஞ்சித் விரும்புகிறாரோ அதே தான் அரசு விரும்புகிறது. நீங்க அவசரப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்றீங்க, திமுக அரசு அது காரணம் சொல்றீங்க. சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னா மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விசாரணை அமைப்பு தான் சிபிஐ. அப்ப தமிழ்நாடு அரசினுடைய விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்வதற்கான ஒரு அர்த்தமாக அது மாறுகிறது. எனவே அரசின் மீது அவசரப்பட்டு எந்த அவதூறுகளையும் பரப்ப வேண்டாம். உங்களுக்கு எப்படி பட்டியல் சமூகத்தை பாதிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதைத்தான் அரசு நினைக்குது. அரசு தங்கள் மீதான அவதூறுகளை பரப்ப வேண்டாம் நினைக்குது. எனவே விசாரணை முதல் கட்டத்திலே இருக்கும் போது இப்பொழுதே முடிவுரை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால யார் மீது குற்றம் சுமத்த வேண்டிய அவசியம் அரசாங்கத்திற்கு நிச்சயமாக கிடையாது. அதாவது தொடர்ந்து நாங்க 2 திராவிட கட்சிகளுக்கு தான் மாத்தி ஓட்ஸ் போட்டுட்டு இருக்கோம், டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும். ஆனா அவங்க இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நல்லதும் செஞ்ச மாதிரி தெரியல, டிஎம்கேவும் எங்களுக்கு எந்த நல்லதுமே செய்யல அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதுக்கு உங்க கருத்து என்ன சார்? திராவிட இயக்கம் தொடர்ந்து சமூக நீதிக்காக பாடுபட்ட காரணத்தினாலதான் பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல பேர் அந்த அரசியல் சாசனத்தை சமூக நீதி கோட்பாட்டை நாம் பயன்படுத்திய காரணத்தினாலதான் பல ஆதி திராவிடர் நல பள்ளிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பல பேர் அரசு பதவிகளுக்கு சென்றிருக்கிறார்கள். இவரெல்லாம் ஒரு திரைப்பட இயக்குனராக இன்றைக்கு ஒரு முன்னேறிய ஒரு இடத்திற்கு சேர்ந்ததற்கு கூட தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கக்கூடிய இந்த சமூக நீதி கோட்பாடு தான் மிக முக்கியமான காரணம். அதனால மற்ற வடமாநிலங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையோடு ஒப்பிட்டு பார்த்தால் தமிழ்நாடு எவ்வளவோ முன்னேறி இருக்கிறது. எனவே குற்றச்சாட்டு சொல்வது எளிதானது, ஆனால் உண்மையில் அப்படி அல்ல.
சமூக நீதி அடிப்படையிலே இந்த அரசு இயங்கிக் கொண்டே இருக்கிறது, சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறது. எனவே நாங்கள் எங்களுடைய தலித்துக்கள் மட்டுமே ஒன்று கூடி தலித்து விடுதலையை பெற முடியாது, மற்ற சமூகங்களும் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும், எல்லா சமூகங்களும் ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் திருமாவளவன் போன்ற தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வெறும் தலித்துக்கள் மட்டுமே ஒன்று கூடுவதால் மட்டுமே பிற சமூகங்களை நம்ம புறக்கணிப்பதன் மூலமாக, பகை வளர்ப்பதன் மூலமாக எதையும் சாதித்து விட முடியாது என்பதுதான் யதார்த்த நிலை. அதாவது இப்போ ரிசர்வேஷன் மூலமா பதவி வாங்குறவங்க கூட யாருமே எங்களுக்காக எந்த நல்லதும் பண்றது கிடையாது, நீங்க இப்படியே இருக்கிறீங்க அப்படின்னா உங்க பதவியில இருந்து ரிசைன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதை நீங்க என்ன சார்? அவர் மேயர் பிரியாராஜனை பார்த்து அப்படி கேட்கிறார். பிரியாராஜனை இவரா மேயர் ஆக்கினாரு, திமுக அவரை மேயர் ஆக்கியிருக்கிறது. அவர் திமுகவினுடைய பிரதிநிதி. அவரை பார்த்து நீ தலித்து பிரச்சனைக்கு ஏன் வரலைன்னு நீங்க கேட்டா தலித் தலைவர்களைத்தான் நீங்க கேட்கணும், அதற்காக இயக்கம் நடத்துகிறவர்களைத்தான் நீங்க கேட்கணும். அதனால அதற்கு இயக்கம் நடத்துகிற ரஞ்சித் அதை கேட்கிறாரு. அவங்க திமுகவினுடைய ஒரு கட்சியினுடைய ஒரு செயலாளராக இருக்காங்க, கட்சி பொறுப்புல இருக்கிறாங்க, அதனால அவர் மேயர் ஆக்கியிருக்காங்க அந்த குடும்பத்துல இருந்து. இதை எப்படி நம்ம கேள்வி எழுப்ப முடியும்? அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க டிஎம்கே தான், நான் ஏடிஎம்கே தான் சொல்லி உங்களை நீங்க அடையாளப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ரிசர்வேஷன் மூலமா நீங்க உள்ள போகாதீங்க, நீங்க டிஎம்கே ஏடிஎம்கேக்கு வேலை செஞ்சு நீங்க உள்ள போங்க, ரிசர்வேஷன் கோட்டால நீங்க உள்ள போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்வதற்கு இவர் யாரு? இப்ப ரிசர்வேஷன் கோட்டாவை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வதற்கான அதிகாரம் ரஞ்சித்துக்கு கிடையாது. ரிசர்வேஷன் என்பது மிக நீண்ட காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக வேண்டி பல பேர் போராடி, பல பேர் குரல் எழுப்பி, அது அரசியல் சாசனமாகி அம்பேத்கர் போன்றவர்களால் சட்டம் இயற்றப்பட்டு பல தலைவர்களால் போராடி பெற்ற உரிமை. அதை பயன்படுத்துவதா பயன்படுத்தக்கூடாதா என்பதை பற்றி தனிநபர் கருத்து சொல்லக்கூடாது. அது அவருடைய உரிமை, அதை பயன்படுத்துவது. இல்ல இப்போ அந்த உரிமையில எப்படி தலையிட முடியுமா? சரி, இப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்புகளானது என்னவா இருக்கு அப்படின்னா, நம்மள இருந்து ஒருத்தர் ஒரு பதவிக்கு போகும்போது நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க, நம்மள பத்தி பேசுவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. சோ அவங்கள இருந்து ஒருத்தர் கூட அவங்களுக்காக பேசுறேன்னா நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. தலித் மக்கள் மட்டுமே ஓட்டு போட்டு அவர் மேயரா இருந்தா நம்ம அதை கேட்கலாம். அப்படி இல்ல, எல்லா மக்களும் ஓட்டு போட்டு தானே ஒருவர் செலக்ட் பண்றாங்க. இப்ப திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காங்கன்னா, தலித் மக்கள் மட்டுமே வாக்களித்து திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினராகவில்லை, எல்லா தரப்பு மக்களும் அவருக்கு வாக்களித்து இருக்கிறாங்க. தலித் மக்கள் அதிகமாக வாக்களித்திருப்பாங்க, அப்படிதான் வர முடியும். அப்ப எல்லா சமூகங்களையும் ஒன்று திரட்டி தான் ஒரு சமூக அரசியலை நடத்த முடியுமே தவிர, ஏன் சமூகம் மட்டும் ஒன்று திரண்டா போதும் என்று சொல்வது தனிமைப்படுத்துகிற வேலை. ஏற்கனவே ஊர் வேறாக இருக்கிறது, சேரி வேறாக இருக்கிறது. நான் மறுபடியும் அரசியலில் ஒரு சேரியை உருவாக்க வேண்டாம் என்பதுதான் நம்முடைய கருத்து. ஓகே, அப்பனா இவங்க அவங்களுக்காக பேசாததை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா அவங்க அதுக்குள்ள ரஞ்சித் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டிப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அவருடைய கோபம் நியாயமானது, அவர் ஆவேசப்படலாம். ஆனால் அவசரப்பட்டு அவர் அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்வதோ, ஏதோ அரசு நடவடிக்கையே எடுக்காத மாதிரியும், அரசு எந்த விதமான கவனமும் செலுத்தாத மாதிரியும் குற்றச்சாட்டு சொல்வது என்பது அவசியமற்றது. அது விசாரணையை பாதிக்கக்கூடியது. விசாரணையை தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற போது அந்த விசாரணை அமைப்பின் மீது குற்றச்சாட்டு சொல்வது என்பது பொருத்தமற்றது. மற்றபடி ரஞ்சித் அவர்கள் அவர் விரும்பினால் தலித் அரசியலை கையில் எடுக்கலாம். ஆனால் அவர் அடையாள அரசியலை மட்டும்தான் அவர் விரும்புகிறார், தலித்துக்கள் மட்டுமே ஒன்று கூடுகிற அரசியலை விரும்புகிறார். திருமாவளவன் அவர்கள் தலித்துக்கான அரசியலிலே தொடங்கினாலும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும், சிறுபான்மை மக்களுக்கும், ஈழ அரசியலுக்கும், எல்லா அரசியலுக்கும் குரல் கொடுக்கிறார். எல்லாருக்குமான தலைவராக திருமாவளவன் அரசியல் நடத்துகிறார். தனிப்பட்ட முறையிலே ஒரு தலித் அரசியலை மட்டுமே அடையாளப்படுத்த வேண்டும் என்று ரஞ்சித் விரும்புகிறார். எனவே திருமாவளவனுடைய அரசியல் தான் முன்னோக்கி நகரக்கூடிய அரசியலாக இருக்கிறது. இந்த அரசியல் என்பது ஒரு சாராருக்கான அரசியலாக மட்டும்தான் இருக்க முடியும். அதாவது இந்த டைம் நான் ஓட்டு டிஎம்கேக்கு தான் போட்டேன், ஆனா இந்த வழக்கு இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அடுத்த டைம் நான் இவங்களுக்கு ஓட்டு போடுவேனான்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதுக்கு உங்க கருத்து என்ன சார்? அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. அவர் யாருக்கு ஓட்டு போடுறாரு, ஓட்டு போட மாட்டாங்க, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த அரசாங்கம் பட்டியலின மக்களை பாதிக்கிறதான்னா நிச்சயமாக இல்லை. கடந்த காலங்களிலே பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் பஞ்சாயத்து தலைவர்களாக வருகிற போது, அவர்களுக்கு அச்சுறுத்தல் வருகிற போது, மிரட்டல் வருகிற போதெல்லாம் அரசு பாதுகாப்பு வழங்கி இருக்கிறது. பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு பல முறை நிதி உதவி செய்திருக்கிறார்கள். கலைஞர் காலத்திலே இருந்து தொடர்ந்து பட்டியலின மக்களினுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக திமுக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை, பல்வேறு உதவிகளை, பல்வேறு நீதி சார்ந்த விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே இந்த அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்வது என்பது ஒரு உள்நோக்கம் உடையது, ஒரு எதிர்க்கட்சி அரசியல் சார்ந்தது. அதாவது இவரும் திருப்பி ஒரு விஷயத்த கேட்கிறாரு. அது என்னன்னா, இப்போ எல்லாருமே எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா தலித் மக்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா மட்டும் அதுக்கு அவங்களே தான் காரணம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை திருப்பி எங்க பக்கமே திருப்புறீங்க, எங்கள்ல இருந்தே ஒருத்தரை எங்களுக்கு எதிராக திருப்புறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு இல்லையா? திருமாவளவன் அப்படி சொல்லவே இல்லையா, யார் மீதும் ஒரு தனிப்பட்ட குற்றச்சாட்டு சொல்லல. அவர் சொன்னார், இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை பயன்படுத்தி கொண்டு திமுக அரசுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை உருவாக்குகிறார்கள், இந்த அரசின் மீது பழி போடுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள்,
அப்படி அரசியல் செய்பவர்களோடு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் யாரும் போய் சேர்ந்து நிற்க வேண்டாம். ஆம்ஸ்ட்ராங்கிற்கு நினைவேந்தல் நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தனிப்பட்ட முறையிலே நடத்துங்கள். திமுகவை பழி தீர்ப்பதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறவர்களோடு நீங்கள் சேர்ந்து நிற்க வேண்டாம் என்று சொன்னார். அந்த அடிப்படையிலே பாரஞ்சித் நடத்தின பேரணிக்கு விசிகாக்காரர்கள் செல்லக்கூடாது என்று ஒரு கருத்தை அவர் வெளியிட்டார். ஓகே, அவர் தொடர்ந்து டிஎம்கேவை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் ரஞ்சித் அவர்கள் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சேகர் பாபு அவர்கள் கிட்ட கேட்கும்பொழுது ரஞ்சித் அவர்கள் யாரு அப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்றாரு. அதுக்கு பக்கத்தில் மேயர் பிரியா அவர்கள் சிரிக்கிற மாதிரியான வீடியோ சமூக வலைதளங்களில் இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அதுக்கு உங்க கருத்து என்ன சார்? அதாவது இவ்வளோ பெரிய ஒரு இயக்குனராக அவர் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கில் அவர் ரொம்ப நாளாக நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது சேகர் பாபு அவர்களுக்கு ரஞ்சித்தை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையா? ரஞ்சித் தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை, அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் கருதி இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் ஒரு சினிமா இயக்குனர், அவ்வளவுதான். அவர் ஒரு அரசியல் தலைவர் அல்ல, தலித்து மக்களின் பிரதிநிதியும் அல்ல. அவருக்கு பின்னால் பெரிய வாக்கு வங்கி இல்லை, அவருக்கு பின்னால் எந்த அதிகாரமும் இல்லை. அவர் ஒரு திரைப்பட கலைஞர். அவர் எல்லையிலே நின்று அவர் சில விமர்சனங்களை வைக்கிறார். அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சேகர் பாபு கருதி இருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் நியாயமாக நடந்து கொள்கிறோம், எங்களுடைய ஆட்சி நடவடிக்கை எடுக்கிறது, எங்கள் மீது பொய்யான அபாண்டங்களை சொல்லுகிறவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் என்று அவர் நினைத்திருக்கலாம். தவிர்க்க விரும்புறாரு அப்படின்னா நான் இதை பத்தி பேச விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதான் அர்த்தம். யாரு அப்படின்னு கேட்கறது அவருக்கு ஒரு கோபம் இருக்கிறது. நம்முடைய ஆட்சியை இவர்கள் எப்படியாவது ஒட்டுமொத்த தலித்துகளையும் திமுகவுக்கு எதிராக திருப்பி விடுகிற வேலையை செய்கிறவருக்கு நாம் ஏன் பதில் சொல்ல வேண்டும்? அப்போ ரஞ்சித் அவர்கள் தலித் மக்கள் மொத்த பேரும் டிஎம்கேக்கு எதிராக திசை திருப்புறாரு. அதற்கான வாய்ப்பு இருக்கிறதுல இந்த படுகொலையை பயன்படுத்தி கொண்டவர்கள் அரசை விமர்சிக்கிறார்கள் என்று சொல்கிற போது மீண்டும் நான் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டேன் என்று சொல்வதன் மூலமாக திமுக எதிர்ப்பை அவர்கள் உறுதி செய்கிறார்கள் இல்லையா? அணி திரட்டுகிறார்கள், திமுகவுக்கு எதிராக ஒரு அணி திரட்டுகிறார்கள் என்கிற போது அங்கு ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் அங்கு கூட்டணியில் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு நெருக்கடி அவர்கள் உருவாக்க பார்க்கிறார்கள். விசிகா வெளியே வர வேண்டும், திமுக விட்டு வெளியே வர வேண்டும் என்பதற்கான ஒரு நெருக்கடியை தருகிறார்கள்ல. அந்த அடிப்படையிலே அவர் அதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கலாம். உளவுத்துறையில இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதரவாளர்கள் சிலர்னால கலவரம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்படி கருத முடியாது. ஒரு ஆவேசத்தில் பேசுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம அர்த்தம் தேடி கொண்டிருக்க முடியாது. யாரும் இதற்கு எதிராக நடக்கிறார்கள் என்பதை காவல்துறை தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. உளவுத்துறை வெளிப்படைந்து கடுமையான நடவடிக்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால வேறு அசம்பாவிதங்கள் நடப்பதற்கோ வேறு திட்டமிடலுக்கோ அரசு இடம் தராது. ஒரு கோபத்தில் பேசலாம். ஒரு படுகொலை நடந்திருக்கிறது, அவர் மீது இருக்கிற தனிப்பட்ட அன்பின் காரணமாக கோபப்படலாம், ஆவேசப்படலாம். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் கூடிவிட்டார்கள் என்கிற உற்சாகத்திலே யார் வேண்டுமானாலும் பேசலாம். ஒரு மேடையிலே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதற்கு யதார்த்தத்திலே நாம் அர்த்தம் தேட வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பாரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு இல்லையா? இது இதோட ஃபியூச்சர் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இந்த மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு தங்கலான் படம் ஓடி அடுத்த படம் எடுப்பதற்கு வாய்ப்பு வந்தால் அந்த பக்கம் போய் விடுவார். ஒருவேளை வசூல் வரல, படம் பெரிய அளவில் கவனிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவர் அரசியல் பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் தலித் அரசியலிலே அடுத்து ஒரு இளைஞர் படையை உருவாக்குவதற்கு அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அரசியல் ஆசை இருக்கிறது. அதற்கு இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை இந்த பிரச்சனையை அவர் பயன்படுத்திக் கொள்கிறார். அவருக்கு அரசியல் ரீதியாக விருப்பம் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஓகே, ஆனா நீங்க அடுத்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவரா நீங்க வருவீங்களான்னு கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அவர் தனிப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கண்ட்ரோல் மாயாவதியிடம் இருக்கிறது. எனவே மாயாவதிக்கு இவரை தெரிந்திருக்க வேண்டும், இவரை நம்ப வேண்டும் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறது. அதனால ஏற்கனவே இருப்பவர்களில் ஒருவரை தலைவராக அவங்க உருவாக்கிட்டாங்க. இவர் தனிப்பட்ட முறையில் திரைப்பட இயக்குனராக இருக்கிற பட்சத்தில் இவருக்கு நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க. இவருக்கு நம்பிக்கைக்குரிய ஆக்டிவிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க. அவர்களை அணி திரட்டி இவர் ஏதாவது ஒரு அமைப்பு, ஏற்கனவே ஒரு நீலம் பண்பாட்டு மையம் நடத்துகிறார், அதே ஒரு அரசியலாக கூட பின்னாளிலே அவர் நடத்தலாம், உருவாக்கலாம். ஓகே, பின்னால ஒரு அரசியலுக்கு வரதுக்கான முயற்சியா தான் அவர் தொடர்ந்து இந்த கொலையை பத்தி பேசுறாரு. அவருக்கு தொடர்ந்து அந்த ஆதங்கம் இருக்கிறது. எனவே அவருக்கு அரசியலுக்கு வருவதற்கு விருப்பம் இருக்கலாம். வந்தால் தவறில்லை. களத்திலே வேலை செய்தால் நீங்கள் மக்களிடத்திலே நம்பிக்கை பெற்றால் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை பத்தியும் அதனுடைய நீட்சியை பத்தியும் உங்களுக்கு ரொம்ப விவரமா பேசுனீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.